ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது, இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் இல்லை, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, எல்லோரும் ஃபோன் பண்ணவனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 3-4 நாளாக வந்துட்டுருக்கோம். யார் கால் பண்ணாலுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஜட்ஜு வீடியோ காலோ இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வீடியோ காலோ பண்ணி உங்களை வந்துட்டு நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்போ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அது வந்து சைபர் ஸ்கேம் பண்ணுறவங்க தான், சைபர் குற்றவாளிகள் தான். அதனால் அந்த மாதிரி காலை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். உடனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் சொல்லி அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படின்ற மாதிரி நம்ம கால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அலர்ட் வரும், சரிங்களா? அது எல்லாருக்குமே வந்திருக்கும். திடீர்னு இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசண்டாக பயங்கரமான ஒரு ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நிறையா பேர் ஏமாந்துருக்காங்க, நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு டிஜிட்டல் ஸ்கேம் வந்துட்டு. ஸோ புதுசாக வந்து மக்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிறதுல இந்த டிஜிட்டல் அந்த சைபர் குற்றவாளிகள் ரொம்ப தந்திரமாக செயல்பட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து அதை பற்றின வீடியோவாக தான் இருக்க போது, உங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 26 வயது ஐடி ஊழியர் நீலகிரியில் இல்லை இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெளிநாட்டு செல்ஃபோன் எண்ணில் வந்துட்டு ஒரு ஃபோன் அன்னோன் நம்பர்ன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இவங்க வந்துட்டு அதில் வந்த உடனே சரி ஏதோ ஸ்கேம் காலாக ஏதாவது எந்த காலாக இருக்கும், ஸோ அட்டன் பண்ணுவோம் சொல்லிவிட்டு அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அந்த காலில் இருந்து ஒருத்தர் பேசியிருக்கிறாரு, நாங்கள் மும்பை சைபர் கிரைம்லேருந்து பேசுகிறோம், உங்கள் பேரில் சீனாவுக்கு ஒரு பார்சல் போயிருக்கு, அதில் ட்ரக்ஸ், ஆதார், கிரெடிட் கார்டு அண்ட் பாஸ்போர்ட் இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு தான் உங்களுடைய ஃபோன் நம்பரை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நாங்கள் விசாரிக்கணும். உடனே நீங்கள் ஸ்கைப்பில் எங்களுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கைப்பில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைபர் க்ரைமோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, ஒரு எஸ்பி ஆஃபீஸ் பேக்ரவுண்டில் ஒரு செட்டப்பில் வந்துட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே ஏற்கனவே அந்த பொண்ணு பதட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த பொண்ணோட பதட்டத்தை அவன் வந்து யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கைப் காலில் நீங்கள் வந்து துண்டிச்சிடக்கூடாது, நாங்கள் சொல்கிற வரைக்கும் இந்த ஸ்கைப் கால் நீங்கள் கனெக்டில் தான் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ் வந்து நான் உங்களை வந்து சிறைப்படுத்தியிருக்கோம், கைது பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைபர் அரெஸ்ட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களை நாங்கள் ஒரு சில விஷயங்கள் விசாரிக்கிற வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைச்சி போகணும், இல்லைன்னா இது வேறு மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணை வந்து பயமுடுத்துகிறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா பதறி போய் அவங்க எல்லாம் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே கேட்குது. எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுது. ஸோ அதனால் வந்து இது ரெக்கார்ட் பண்ணப்படுது, இந்த விஷயத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இல்லைன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது. ஸோ கவனமாக கேளுங்க. இந்த ஸ்கைப் காலில் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது, இதை பற்றி யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி ஏதாவது நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பொண்ணோட ஃபேஸ் ரியாக்ஷன் பயப்படுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தான் ஸ்கைப் காலில் கனெக்ட் பண்ண சொல்கிறது, புரியுதுங்களா? இப்போ இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக தேர்ந்தவங்களாம் இருப்பானுங்க. இப்போ வந்து எப்படின்னா இவங்க அனலைஸ் பண்ணுவானுங்க. எப்படின்னா அதிகமாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு
நிறைய ஆன்லைனில் வந்து ப்ராடக்ட் வாங்குறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் நிறையா வச்சுருக்கிறவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி அவனோட பேக்ரவுண்டெல்லாம் அவன் வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு கால் கனெக்ட் பண்ணி இவன் நம்புகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறான். பயந்து போய் ஸ்கைப்பில் கனெக்ட் பண்ணோன்னே இவன் பயந்துட்டாங்க அப்படின்ன உடனே ஏன்னா லேடிஸ் பயந்துட்டாங்கன்ன உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பயத்தை யூஸ் பண்ணியே அவங்கள வந்து இவன் சொல்கிறதெல்லாம் கேட்க வைக்கிறான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய இது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பயந்து அந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது தனி ரூமில் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரமே நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் அந்த பொண்ணு பயந்ததுனால தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 8 நாட்கள் வந்து தனி அறையிலே இருந்திருக்கிறாங்க. ஒரு டாய்லெட் போகணும், ரெஸ்ட் ரூம் போகணும்னால கூட அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு தான் போகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கைப் கால் வந்து ஆனில் தான் இருக்கும், அதை டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது. அதை போயிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி வந்து உட்காரணும். தூக்கமே இல்லாமல் இந்த பிள்ளை வந்து அந்த பொண்ணு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுடைய அந்த டிஜிட்டல் அரெஸ்ட் இருக்குல்ல, அதுக்கேற்றலாம் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இருக்கிறீங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் சொல்கிறதுக்கெலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒத்துழைச்சி போகிறீங்க, இன்னசென்ட்டாகவும் இருக்கீங்க. உங்களை பார்த்தா எங்களுக்கே பாவமாக தான் இருக்குது, நீங்கள் இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் நேமை யூஸ் பண்ணி வேறு யாரோ பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில வெரிஃபிகேஷன் பண்ணணும். உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த பேங்க் பேலன்ஸ் வந்து உங்களுடைய ஜாப் அதாவது வேறு எதுலையாவது நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கவர்மெண்ட் தரப்புலேருந்து நாங்கள் செக் பண்ணோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கவர்மெண்டோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்களுக்கு ரிட்டன் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவோம். ஸோ இதுதான் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த பொண்ணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயத்திலேயே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வச்சுருக்கு, அதையே நம்பி அது எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் வந்து ஒரு சிறைவாசம் மாதிரி தான். அவனை அந்த அளவுக்கு பயமுடுத்திருக்கிறானுங்க, அந்த அளவுக்கு மைண்ட் வாஷ் பண்ணியிருக்கிறானுங்க. அவங்களுடைய அனலைஸ் எல்லாம் சிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான்ற மாதிரி. ஆனால் இதை பற்றின நிறைய அவேர்னஸ் மக்கள்கிட்ட போய் சேரும்போது தான் அவங்க வந்து இதிலேருந்து இந்த டைமில் கூட எத்தனை பேர் அந்த மாதிரி மாட்டிட்டு முழிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த பொண்ணு அதே மாதிரி மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட பேச்சுக்கு பயந்து பதறி போய் தான் அக்கௌண்ட்டில் இருந்த கிட்டத்தட்ட 15,90,000 ரூபாவை அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 10 மினிட்ஸில் ஸ்கைப் கால் துண்டிருச்சு. இந்த பொண்ணு வந்து மறுபடியும் பல மணி நேரம் வந்துட்டு தொடர்பு பண்ணிக்கிட்டே இருக்குது, அவங்கள கனெக்ட் பண்ணவே முடியல. இன்னமும் அந்த பிள்ளைக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, ஐயோ அப்படின்ட்டு அந்த ஒரு கேஸோட அந்த ஃபேர்னஸ் அப்படியே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்ட அந்த பெண்ணு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ்லேயே வந்துட்டு புகார் கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், படித்தவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு அவ்வளோ தூரம் படித்து நாலேஜ் அப்டேட்டு. இன்னொன்று அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சைபர் க்ரைம்லாம் நிறையா நடக்குதுங்கிற முதற்கொண்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் கூட இவங்க ஒரு அன்னோன் நம்பர் வருதுன்னு சொன்ன உடனே அட்டன் பண்ணி டக்குன்னு அவங்களுக்கு பயந்து பதறி போய் சரி காசு ஒரு பக்கம் போட்டோம். 8 நாள் ஒரே ரூமில் இருந்து ஒரு 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 டாய்லெட்டு கூட போக கஷ்டப்பட்டு மன வேதனை அடைஞ்சு மென்டலாக எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும். சரி இது ஓகே, இந்த பொண்ணுனாச்சும் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருந்தா
ஸோ யோசித்து பாருங்கள், நினச்சி பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்த டிஜிட்டல் ஸ்கேம், இப்போ வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15,90,000 வந்துட்டு அக்கௌண்ட்லேருந்து அவ்வளோ அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண 10 நிமிஷத்தில் ஸ்கைப் காலை துண்டிட்டு அவன் ஆள் எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சார் எவ்வளோ நூதனமாக வந்துட்டு சைபர் கிரைம் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ இதில் ரொம்ப அவேர்னஸாக இருக்க வேணும். ஸோ புரிஞ்சுக்குங்க. இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு, எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, இதே நீலகிரி மாவட்டத்தில் தான், அது ஊட்டி, இது நீலகிரி மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற ஆசிரியை. ஓகே, இன்னொரு ரெண்டாவது ஒரு பெரிய க்ரைம் நடந்திருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் நடந்திருக்கு, சேம் நீலகிரி மாவட்டத்தில் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓய்வு பெற்ற ஆசிரியை, அவங்க வந்துட்டு ரிட்டையர்டான டீச்சர். ஸோ டெல்லி போலீஸ் போல் கால் பண்ணியிருக்கிறானுங்க. கால் பண்ணி ஒரு நாள் முழுக்க டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. அவங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணி வச்சுருந்த 15 லட்சத்தையும் அபேஸ் பண்ணிட்டானுங்க. எப்படி? இதே நீலகிரி மாவட்டத்தில், அந்த பொண்ணு ஊட்டி நினைக்கிறேன். ஸோ நீலகிரி மாவட்டம் தான். அதுவும் நீலகிரி மாவட்டத்தில் ரிட்டையர்டான ஒரு டீச்சரை இதே மாதிரி பயமுடுத்தி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்லி டெல்லி போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கானுங்க, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறானுங்க. அந்த பொண்ணோட அந்த அம்மா இருக்காங்கல்ல, வயசானவங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க. ரீசெண்டாக எவ்வளோ ஸ்கேம் நடக்குது அதெல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்தவங்களே பயந்து இந்த மாதிரி பதறி போய் 15,90,000 காலி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வயசான அம்மா என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இந்த அம்மா வந்துட்டு டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பண்ணி அந்த அம்மாவோட அக்கௌண்ட்டில் இருந்து எஃப்டி, அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணி வச்சுருந்த 15 லட்சத்தையுமே ஆட்டை போட்டிருக்கானுங்க. ஸோ மூணாவது சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சம்பவம். கரெக்டாக இந்த கும்பல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறானுங்கன்னா, பெண்களை டார்கெட் பண்ணுறானுங்க. இந்த ஏமாந்த பெண்கள், அந்த வந்து ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா ஊட்டியில் அந்த ஐடி ஊழியர், அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருத்தவங்க, இவங்களும் கீதாங்கிற ஒரு பெண்ணு, இவங்க அமர்ந்தகரை சென்னையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னன்னா ஒரு கால் வந்திருக்கு, நாங்கள் கொரியர் கம்பெனிலேருந்து பேசுகிறோம். ஸோ உங்கள் பேரை யூஸ் பண்ணி உங்கள் பார்சலில் போதைப்பொருள் கடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி மும்பை போலீஸ் உங்கள்கிட்ட விசாரிப்பாங்க, பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருக்கிறானுங்க. ஏன்னா டைரெக்டாக பேசணுன்னா கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு கொரியர்லேருந்து பேசுகிறோம், மும்பை போலீஸ் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்திருக்கு, நம்மள மும்பை போலீஸ் வந்து கால் பண்ணியிருக்கிறானுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மும்பை போலீஸ் போல் பேசு, உங்கள் பெயரில் இஸ்மாயின் என்பவர் ஹவாலா பணம் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் அந்த உடனே கிளம்பி மும்பைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்தில் வந்து வாட்ஸ்அப் கால் வந்திருக்கு, வாட்ஸ்அப் வீடியோ கால் வந்திருக்கு. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பால்சிங் ராஜ்பூத் என ஒருவர் பேசியிருக்கான். ஐபிஎஸ்ன்னு கேட்குறீங்க அப்படின்னா ஐபிஎஸ்ஸே கிடையாது, பெரிய டுபாகுரு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் யோசிக்கிறாங்க பாருங்கள். பால்சிங் என்னது பேரை பாருங்களேன், ஐபிஎஸ் பால்சிங் ராஜ்பூத்ங்கிறவன் ஒருத்தன் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்கள் பேரில் வந்துட்டு ட்ரக்ஸ் அண்ட் ஹவாலா பணம் வந்து பரிமாறி இருக்குது, நீங்கள் உங்கள் கைதில் வந்து கைது செய்கிறோம், டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் வேணும்னா நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புங்க, ரிசர்வ் பேங்க்லேருந்து அது வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் திருப்பி அனுப்பிடுவாங்க. அந்த பணம் வந்து அந்த மாதிரி பணம் இல்லை, ஹவாலா பணம் இல்லை, தப்பான வழியில் சம்பாதிக்க, அதாவது ஏர்ன் பண்ண பணம் இல்லை அப்படின்னா
ரிசர்வ் பேங்க்கில் வந்து உங்களுக்கு அதை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்குறானுங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. ஸோ இதை வந்து உடனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கானுங்க. இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயந்து போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களும் பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நூதனமாக ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரே நாளில் அவங்க அக்கௌண்ட்டில் இருந்த அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சம் தான். ஸோ 2 லட்சத்தை அனுப்பிட்டாங்க கீதா. பரவாயில்ல, அவங்கனாச்சும் அந்த ஐடி ஊழியர் பெண் வந்து 15,90,000, அந்த அம்மா ரிட்டையர்டான டீச்சர் வந்து 15 லட்சம், இவங்க 2 லட்சம் தானே அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா அதுதான் தவறு. முதல் நாளில் தான் 2 லட்சம். அதுக்கப்புறம் இவங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் அவங்கள பயமுடுத்தி கிட்டத்தட்ட 6 நாளில் 1,18 லட்ச ரூபா ஆட்டைய போகிறானுங்க. எவ்வளோ? 1,18 லட்ச ரூபா ஆட்டைய போடுறானுங்க. ஆட்டையை போட்டு எஸ்கேப். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க வந்து திருட்டு பயலுக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கப்புறம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா போலீஸ் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம ஒரு பக்கம் டிஜிட்டல் வளருது, நம்மளுடைய பணவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன்லாம் ஈஸியாக போயிட்டுருக்கு. அப்போ நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம ஏர்ன் பண்ண பணத்துக்கே நமக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் பணத்தை கொண்டு வந்து பேங்க்கில் இதில் வச்சுருப்போம், எங்கன்னா பீரோவில் வச்சுருப்போம், திருடங்கன்னு பயம். அதுக்கப்புறம் ஒரு படியாக மேலே போய் என்ன பண்ணோம், பேங்க்கில் வச்சோம். பேங்க்கை உடச்சிட்டு ஏடிஎம்மை உடச்சி இது பண்ணிக்கிட்டு நானுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, பேங்க்கு சேஃப்டியாக இருக்குது, எல்லாமே சேஃப்டியாக இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணுறான், நம்மளை பயமுடுத்தியே நம்ம காசை பிடுங்குறான். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ மோசமாக போய்கிட்டுருக்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ தூரம் சுதாரிப்பாக இருக்கணும், எவ்வளோ தூரம் அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பரை படிக்கணும், நியூஸ் கேட்கணும், அப்டேட்டடாக இருங்க. ஸோ நீங்கள் வயசானவங்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், ஜென்ஸு யாராக இருந்தாலுமே, நீங்கள் கிராமப்புறங்களில் இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்தாலும் சரி, தயவு செய்து டெய்லி நியூஸ் பாருங்கள். என்னென்ன நடக்குது உலகத்தில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் இருந்துருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை என்ன பண்ணியிருப்பாங்க, அதை ஒரு பொருட்டாக எடுத்தாமல் அந்த காலை அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி மறுபடியும் சொல்கிறாங்க, கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு அன்னோன் ஸ்பேம் காலையும் அட்டன் பண்ணாதீங்க, தேவையில்லாத வாட்ஸ்அப் வீடியோ கால் வருது அப்படின்னா அட்டன் பண்ணாதீங்க, ஸோ அதை பிளாக் லிஸ்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா காலையும் அட்டன், உங்களுக்கே தெரியும், ட்ரூ காலர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்துடும், இந்த கால் ஸ்பேம் கால் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ரெட் கலராக வரும். அந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணாதீங்க. ஸோ நமக்கே தெரியும், நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இல்லை அன்னோன் பர்சன் ஒரு புதுசாக நம்ம கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நேமு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதை வச்சு நம்ம இது வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு கால் இல்லை இந்த மாதிரி கால் அட்டன் பண்ணி அவசரத்துக்கு அட்டன் பண்ணினாலும் தயவு செய்து அவன் என்ன பேசுகிறான்னு கேளு, அவன் மைண்ட் செட்டை புரிஞ்சுக்குங்க. நம்மளை ஒருத்தன் பயமுடுத்துகிறான் அப்படிங்கிறப்ப நம்ம மேலே தப்பே இல்லைங்கிறப்ப நம்ம எதுக்கு பயப்படணும்? அவன் ஃபோனில் தான் பேசுகிறான், அவன் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவன் நம்ம எங்கே இருக்கோம் வைக்கிறவங்க கூட அவனுக்கு தெரியாது. அவன் ஃபோன் நம்பர் அவன்கிட்ட சிக்கிருச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பேங்க் டீட்டெயில்ஸு மிஸ் ஆகிறது. இது நீங்கள் இந்த 3 பேரையும் பாருங்கள். இவங்களுடைய அக்கௌண்ட்டில் மினிமம் லேக்ஸுக்கு மேலே இவங்க மெயின்டைன் பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கிறவங்களோட தான் கரெக்டாக டார்கெட் பண்ணுறான். அது எப்படி அப்படிங்கிறது தான் தெரியல. இன்னொன்றும் பேங்க் சைடில் இந்த மாதிரி விஷயங்கள் லீக் ஆகுதா, இல்லை நிறையா ஏர்ன் பண்ணுறவங்களா கரெக்டாக டார்கெட் பண்ணுறாங்களா, இல்லை ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதை கண்டிப்பாக கவர்மெண்ட்டிலேருந்து அனலைஸ் பண்ணி
அவங்கள்ட்ட வந்துட்டு அடித்து என்னடா பண்ணுறீங்க, இதை வச்சு என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிறத வாயை பிடுங்கி அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஸோ நடக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கப்படும். சரி, ஓகே. இந்த மாதிரி ஸ்கேமில் ஈடுபடுறான்ல அவெல்லாம் யாராக இருப்பான் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, படிக்காதவனா இந்த மாதிரி இருக்கவனா? இல்லை, நல்லா படித்தவன், சிஸ்டம் நாலேஜ் தெரிஞ்சவன், இந்த மாதிரி வந்துட்டு நெட்வொர்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்காவாக தெரிஞ்சவன் தான் இந்த வேலையை பார்க்குறான். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி இருக்கிறவன்லாம் தயவுசெய்து வாட்ச் பண்ணுங்கள். அதை வாட்ச் பண்ணிவிட்டு சொல்ல முடியாது, நம்ம கூடயே இருப்பானுங்க, இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு ரொம்ப யோசிங்க. எனக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நான் அதுக்கப்புறம் சைபர் கிரைமில் நான் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். லோன் தரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணணும், முதல் 2500 பே பண்ணுங்கள், அப்ரூவ் ஆயிரும், அதுக்கப்புறம் ஒரு 5000 பே பண்ணுங்கன்னா அதையும் பே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20,000 பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு 5 lakhs வந்து லோன் வந்துடும், கிரெடிட் ஆயிரும் அப்படின்னா. நான் அப்புறம் தான் சுதாரிச்சிட்டேன். இவன் நம்மள்கிட்ட வந்து காசு வாங்கினா, நான் கால் பண்ணுறேன், வாட்ஸ்அப் கால் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க மாட்டேறான், நார்மல் கால் பண்ணுறேன், ஃபோனே போல். அப்போ வந்து நம்ம ஏமாத்துறான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அவன் நம்பரை இது பண்ணுறேன். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், ஒழுங்கு மாதிரியே ரிட்டர்ன் பண்ணுங்கிறேன். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏதோ ஒரு எடிட் பண்ண ஃபேக்கான ஒரு ஐபிஎஸோட கார்டு இருக்கும்ல, இந்த கார்டு இருக்கும்ல, ஐடி கார்டு இருக்கும்ல, அதை போட்டு விட்டு நாங்கள் வந்துட்டு இவங்க கீழே தான் இது பண்ணுறோம் வைக்கிறோம், முடிஞ்சதை நீ உன்னால் முடிஞ்சதை போய் பாரு அப்படின்றான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சரி போய் தொலையுது, நாசமாக போகிறான், அவங்க பூரா நாசமாக தான் போவாங்க. இப்போ இந்த வேலை பண்ணுறாங்கல்ல இவங்க பூரான் ஒன்றும் இல்லாமல் அவன் மட்டும் இல்லை, வம்சமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். நான் அடுத்தவன் வயிற்றில் அடித்து இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்கன்னா நாசமாக தான் போவானே. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, நாசமாக போயிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே பிளாக் பண்ணி விட்டு அப்படியே விட்டேன். இந்த மாதிரி என் நண்பர்களுக்கு ஒரு சில பேருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு, வச்சுருக்கு. இது நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இதே மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அதான் சொல்லலாம், டெய்லி நம்ம நியூஸ் பார்க்கணும். நியூஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நிறையா விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைபர் கிரைமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ கேசஸ் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து, ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக கோர்ட்டில் கேசஸ் பண்ணுறாங்களா, அதுவே வந்து முடிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. சைபர் கிரைமில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து 1 மணி நேரம் இல்லை, 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. அப்போ அவங்களால எவ்வளோ விஷயங்களை இது பண்ண முடியும். இன்னொன்று, இவனுங்க பூரா வேறு லெவலில் இருக்கிறவனுங்க, வேறு லெவலில் இந்த மாதிரி நெட்வொர்க்கு, இந்த மாதிரி டிஜிட்டல் ஊழ வேலைகள் பார்க்குறதுல பயங்கர டேலண்டானவன்னு வச்சுக்கோங்களேன். அவன் போய் ஒரு கம்பெனியில் உட்காந்தான் அப்படின்னா அவனுக்கு மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்கு ஒரு ஐடி ஃபீல்டையேன்னு வச்சுக்கோங்களேன், மாதத்துக்கு வந்து அதிகபட்சம் இந்தியாவுக்குள்ளே ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறானுங்க, 10 லட்சம் கூட வைங்க. அவன் உட்காந்துட்டு ஒரே நாளில் இந்த மாதிரி ஆட்டையை போட்டானா எவ்வளோ சம்பாதிப்பான் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறானுங்க. நிறையா பேர் இப்போ ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிட்டு பிடிங்கி தின்னுக்கிட்டு வச்சுட்டு உட்காந்துருக்குறானுங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வேணும். பட் இது வந்து புதுசாக வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. இவங்கள வந்து நிறுத்தவே முடியாது, புதுசாக வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. சரி, ஓகே. இதில் வந்து கைதும் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கைதும் நடந்திருக்கு. ரீசெண்டாக வந்து ஒரு சில பேரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இதுபோல் வழக்குகளில் வந்து கைது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதுன்னு சொல்ல முடியாது. அதாவது ரொம்ப ரேராக தான் அவங்கள மாட்டினா தான் உண்டு. ஸோ என்ன தான் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்கள கண்டுபிடிக்கலாம், வைக்கலாம், கைது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் அவன் அதை வேறு மாதிரி யூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறானுங்க.
எப்படி வந்து சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை வச்சுட்டு குற்றவாளிகள்லாம் தப்பிக்கிற மாதிரி இவங்க இந்த டிஜிட்டலோட பிளாட்ஃபார்மையே வந்து இல்லீகலாக யூஸ் பண்ணி அதில் உள்ள அட்வான்டேஜஸை வச்சு அவன் தப்பிச்சு போயிட்டே இருக்கிறான். ஒன்றுமே பண்ண முடியல. இன்றைக்கி வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டிலே அவ்வளோ கேசஸ் வந்து சைபர் கிரைம் ரிப்போர்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டுறப்ப தான் அவங்கள பிடிக்கவே முடியுது. பாருங்கன்னா இதே போல் வழக்குகளில் கைதுகள் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் சென்னை போலீஸால் வந்து ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எப்படி சென்னை போலீஸால் ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 4வதாக வந்து பார்த்திங்கன்னா திருவான்மியூர் நபரிடம் வந்து ஒரு 88 லட்சம் பேஸ் பண்ணியிருக்கிறானுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ட்ராய் நமக்கு மெசேஜ் வரும், இந்த மாதிரி ட்ராய் அது இதுலேருந்து வந்து அழைப்பிலேருந்து பேசணும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க அப்படின்னா நம்பாதீங்க, அது வந்து சைபருக்கு குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி நமக்கு மெசேஜ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதிகாரிகள்னா போய் சொல்லி பேசுவானுங்க வைப்பானுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அதே மாதிரி டவர், உங்கள் இடத்துல டவர் வைக்கணும், பெர்மிஷன் வேணும், இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் பேசி நம்மள்ட்ட என்ன பண்ணுவானுங்க, காசை பிடுங்குவானுங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணவனுங்க தான் இந்த ஒரு 5 பேரும் மாட்டியிருக்கிறானுங்க. அதை சென்னை போலீஸு இது பண்ணியிருக்கானுங்க. இவங்கெல்லாம் மாட்டியிருக்கிறானுங்க. என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, அஸ்ஸாம் உள்ள ஐசிஐசிஐ வங்கிக்கு இந்த ஆட்டை போட்ட பணம் வந்து போயிருக்கிறது தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரே அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 10 பேர் பணம் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 3.80 கோடி, கிட்டத்தட்ட 178 அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கானுங்க. கவுகாத்தியில் வந்து தனிப்பட அமைச்சு விசாரித்து இந்த டீமை கைது பண்ணியிருக்கானுங்க. இது வந்து ஒரு நெட்வொர்க்குக்காக வேலை பார்த்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு டீம் தான், பட் இதுக்கு மேலே ஒரு நெட்வொர்க் இருக்குது. ஸோ அவங்களுக்காண்டி இவங்க வேலை பார்த்துருக்கானுங்க. இவங்களே என்ன பண்ணியிருக்கானுங்க, ஒரே நாளில் 10 பேர் பணம் அனுப்பியிருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.8 crores. யோசித்து பாருங்கள் எப்படி ஏமாத்திருக்கான்னு. ரீசெண்டாக எல்லோரும் பார்த்துருக்கீங்கன்னா அப்படின்னா இதில் பார்த்துருப்பீங்க. எதில் அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸில் வந்து கேரளா போலீஸ் எஸ்பி ஆஃபீஸ்ன்னு நினைக்கிறேன், தெரில, எஸ்பி ஆஃபீஸில் திருச்சி சைபர் செல்லுக்கு வந்துட்டு போலீஸ் போல் ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், அவன் வந்து சைபர் கிரைம் ஆஃபீஸர் மாதிரி ஃபோன் பண்ணி திருச்சி சைபர் செல்லுக்கு ஃபோன் செய்து அவனே வாண்டடாக மாட்டியிருக்கிறான். அந்த ஷார்ட்ஸ் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது ஆப்போசிட்டில் வந்துட்டு அவன் அந்த வீடியோவில் சிரிக்கிறான், மாட்டிக்கிட்டான், அவன் சிரிக்கிறான், மாட்டிக்கிட்டோமேங்கிற ஒரு பயம் கூட இல்லாமல் சிரிக்கிறான். சரி, ஓகே. இந்த மாதிரி ஸ்கேம், டிஜிட்டல் ஆன்லைன் ஸ்கேமு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கி இல்லை, நேற்று ஆந்திராவில் ஒரு விஷயத்தில் நடந்த விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேளுங்க. ஆந்திராவில் ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங்கில் கொரியர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அம்மா வந்து கஷ்டப்படுற அம்மா, அந்த அம்மா வீடு கட்டுறாங்க. அந்த அம்மா வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலமாக வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. ஹெல்ப் கேட்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு தேவையான, கட்டுறதுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து டைல்ஸ் அனுப்புகிறாங்க. ஒரு பெரிய பாக்ஸில் டைல்ஸ் அனுப்புகிறாங்க அந்த வீட்டுக்கு தேவையானதில். இந்தம்மா மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா எனக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது, அதனால் ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி அந்த வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையும், சுவிட்சு, வயரு, பல்பு, இந்த மாதிரி இந்த ஐட்டம்லாம் வந்து நாங்களே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரஸ்ட்டு ஒத்துக்கிட்டாங்க.
ஒத்துக்கிட்டு அடுத்து வந்து ஒரு பெரிய பார்சல் போயிருக்கு. எப்போயுமே கொரியர்காரங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலாக நமக்கு ஒரு கொரியர் கொடுக்குறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப சைன் நம்மள்கிட்ட வாங்குவாங்க. இவங்க அந்த கொரியரை வச்சுட்டு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சைன் கூட வாங்காமல் அந்த கொரியர்காரங்க கிளம்பிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பார்சலை போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் முடியாதவங்க தான். ஓப்பன் பண்ண உடனே அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வேர்த்து மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாங்க. பக்கத்துலலாம் வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது, அந்த பார்சலில் ஒரு ஆண் சடலம், ஒரு 35 to 40 வயசுக்குள்ளேயே ஒரு ஆண் சடலத்தை அந்த பாக்ஸில் வச்சு கொரியர் பண்ணி அனுப்பியிருக்கிறானுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இதை போலீஸ்க்கு ரிப்போர்ட் போகுது. போலீஸ் வந்து அதை பார்க்குறாங்க. அந்த பணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இறந்து ஒரு 3 to 4 days ஆன ஒரு பாடி, டெட் பாடி அது. இப்போ போலீஸ் தரப்புலேருந்து இது வந்து ஒரு மர்டர் பண்ணி இவங்களை கொன்று இது பண்ணியிருக்காங்களா, இல்லை ஒரு டெட் பாடியை வச்சு அனுப்பியிருக்காங்களா, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேஸு அங்கே சிவியராக போயிட்டுருக்கு. எப்படிலாம் போயிட்டுருக்கு பாருங்கள் உலகம். இந்த விஷயம் காலையில் எழுந்திரிச்சு இந்த நியூஸை பார்க்குறேன், எனக்கு பயமாயிருச்சு. அவ்வளோ தூரம் இன்ஸ்டாவில் பயங்கரமான ஒரு ஸ்கேம் நடக்குது. இன்ஸ்டாவில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க. ஃபேஸை காட்டிக்கிட்டு அவனோட கடை அட்ரஸ்லேருந்து எல்லாமே போட்டிருப்பான். அதில் அவனோட ஃபோன் நம்பர் எல்லாமே போட்டிருப்பான். ஃபோன் பண்ணி நார்மல் கால் பண்ணுங்கள். கால் பண்ணி அவன் எடுத்துட்டான், அவன் தான் அந்த வீடியோவில் இருக்கவன் தான் பேசுகிறான் வைக்கிறான் அதுதான் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஒரு சில பேர் என்ன பண்ணுறானுங்க, அவனோட ஃபேஸை காட்ட மாட்டான், சரியான ஒரு அட்ரஸ் அந்த ஐடியில் இருக்காது. எந்த வீடியோலையுமே அவனோட வாய்ஸ் மட்டும்தான் வருமே தவிர அவனோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணவே மாட்டான். கையை மட்டும் காட்டுவான். இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போயிட்டுருக்கு, நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்போலாம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் ஏமாற்றுவானுங்க. நானும் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 3000 ரூபா ஏமாந்தேன். ஸோ அதனால் நீங்களே ஏமாறாதீங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்கேம் போயிட்டுருக்கு. அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சின்ன பையனாக இருக்கட்டும், பெரிய ஆளாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், தயவுசெய்து அவங்கள வந்து நீங்கள் கேர் பண்ணி நீங்களும் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது பார்த்துக்கிட்டு அவங்களையும் கேர் பண்ணிக்கிங்க, உங்களையும் கேர் பண்ணிக்கிங்க. இது நம்ம வந்து இப்போ இருக்கிற உலகம் மோசமான உலகம், அதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம இப்படி நம்ம அசந்தோம் அப்படின்னு நம்மளை ஏமாத்துறதுக்கு 100 பேர் ரெடியாக இருக்கான். ஸோ அதனால் ரொம்ப யோசிச்சுருங்க. ஓகே, இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் அவேர்னஸாக இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு ஒரு விஷயம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த கைதுமே எந்த அரெஸ்ட்டுமே அந்த ஃபோனில் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது சாத்தியமே இல்லை. கவர்மெண்ட் அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு வீடியோ காலில் நீங்கள் நாங்கள் சொல்கிற வரைக்கும் கட் பண்ண அதெல்லாம் அந்த மாதிரிலாம் சான்சஸே கிடையாது. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு போலீஸே வந்து உண்மையான ஒரு போலீஸே வந்து சொன்னாலும் உங்கள் பணத்தை தயவு செய்து வெளியே எடுக்காதீங்க, அவங்க சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. அது தேவையே கிடையாது. இவனுங்க திருட்டு பயலுக. இவனுங்க வந்து இதிலே நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஏமாத்துறானுங்க, அப்போ நம்ம சுதாரிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணு யோசித்து கட் பண்ணிவிட்டு உடனே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணலை. பயத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அமௌண்ட்டை பூரா தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அவன் ஃபோன் பண்ணலைன்னா உடனே பதறி போய் ஐயோ ஏமாந்துட்டோமேன்னு சொல்லிட்டு எல்லோரும் முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. மூணாவது விஷயம், தயவுசெய்து யார் ஃபோன் செஞ்சாலும் பயப்படாமல் பேசுங்க. நமக்கு தெரியும்ல நம்ம எந்த தப்பும் பண்ணலை, நம்ம எவன் பேசுனா என்ன, பயப்படாமல் பேசுங்க. அப்படியான்னு சொல்லிட்டு கட் பண்ணுங்கள். இல்லாட்டினா நம்பர் பிளாக்கில் போட்டு பேசாமல் இருங்க, பதட்டப்படாதீங்க, அவ்வளோதான். நாலாவது விஷயம், கொஞ்சம் டவுட்டு வந்தாலும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நம்மளை வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் பேசுகிறான் வைக்கிறான்,
ஓயாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், வேறு நம்மள்ட்ட கூப்பிட்றான் அப்படிங்கிறப்ப அட்டன் பண்ணி என்ன பேசுகிறான் அப்போ லைட்டாக சந்தேகம் இருக்கிறப்ப வந்துட்டு உடனே சைபர் கிரைமுக்கு கூப்பிடுங்க, டோல் ஃப்ரீ நம்பர் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். 3வது, தயவு செய்து பயப்படாதீங்க, விழிப்புணர்வாக இருங்க. ஸோ விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னா டெய்லியும் வந்துட்டு நியூஸ் பாருங்கள். ஸோ சீரியல் பார்க்குறீங்க, படம் பார்க்குறீங்க, இதெல்லாம் ஓகே தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ நடக்கிற விஷயத்த இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் படத்தில் வரும், அது வேறு. அன்னன்னைக்கு உள்ள நியூஸை வந்து பாருங்கள், என்ன உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் படித்தா ஹை நாலேஜபிள் பர்சனாக இருங்க, படிக்காதவங்களாக இருங்க, நீங்கள் யாராக வயசானவங்களாக இருங்க, சின்ன பிள்ளை யாராக வேணால் இருங்க, தயவு செய்து டெய்லியும் கவர்மெண்ட் சைட்லேருந்து வர அப்டேட்ஸ், இந்த வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்டு மெசேஜெலாம் பார்க்காதீங்க. நியூஸ்லேயே நிறையா விஷயங்கள் இன்றைக்கி நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னே ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வருது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்போ உடனே நியூஸில் வந்துடுது. நியூஸில் எல்லா சேனல்லையுமே போட்டு ஃப்ளாஷ் பண்ணிடுறானுங்க, இந்த மாதிரி மாட்டியிருக்காங்க, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி. அதை இப்போ எப்படி நம்ம அதை அணுகணும் அப்படிங்கிற போது கொண்டு நமக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க எல்லா நியூஸ் சேனல்லையுமே. ஸோ அதனால் நியூஸ் பாருங்கள், கம்பல்சரி நியூஸ் பாருங்கள், டெய்லியும் பாருங்கள். ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம எல்லாருமே ஒரு சில விஷயங்களை நம்ம வந்துட்டு ஏமாற்றப்பட்டிருப்போம். ஸோ இனிமேலும் வந்து ஏமாறக்கூடாது. ஸோ ரொம்ப அலர்ட்டாக இருங்க. இனி வர காலங்கள்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டு இதில் அலர்ட்டாக இருக்கணுமோ அவ்வளோ தூரம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அவேர்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஐடியாஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.